ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ராத்திரி வந்து நாங்கள் மதுரா கிளம்புறோம். இன்றைக்கி ராத்திரி மதுரா கிளம்பினோன்னா இன்றைக்கி வருவோம். ஹோட்டல்லாம் வந்து புக் பண்ணிட்டோம். வெள்ளி சனி இன்றைக்கி வந்து பயங்கரமான டெல்லி பார்க்கலாம். அப்படி ஒரு மழை வந்து பெய்யுது. மழைன்னா மழை சாதாரண மழை எங்கே, பயங்கரமான ஒரு மழை. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெள்ளை கடை தான் வந்து இருக்குது. இப்போ என்ன செய்யணும் தெரியல. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு வாரம் முன்னாலே புக் பண்ணும்போது மழையில் இப்போ பயங்கரமான ஒரு மழை ஆயிடுச்சு. அதுவும் மதுரா அங்கெல்லாம் ஒரு கிராமம் தான். அது வந்து அப்படியே ஓடுது, அப்படியே ஆத்தங்கரில் ஃபுல்லாகி போகுது. முடிஞ்சால் உங்களுக்கு பார்த்து யமுனா காட்டெலாம் அப்படியே வெள்ளம் கரை புரண்டு ஓடுது பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமே சகதியும் சேருமா இருக்கும். நிறைய இடத்துல குளமாய் தண்ணி தேங்கியிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலே அப்படி தான் வந்து இருக்குது. ஓவர் மழைனா எல்லா இடமே அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நதி இருக்குது. நம்ம வந்து உங்களுக்கு யமுனா காட்டை வந்து முடிஞ்சால் டைம் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்க்குறோம் மதுராவில் கண்டிப்பாக ஒரு கோயில் பார்ப்போம். இது நைட்டு 9 மணிக்கெலாம் அங்கே போய் சேர்ந்துருவோம். நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 2 நாள் வந்து ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் வரும். ஃபுல் டே இருக்குது. பக்கத்தில் கோகுலம், கோவர்த்தன் அதெல்லாம் வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து கோவர்த்தன் பார்த்ததில்ல, கோகுலம் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் பர்சானா அப்படின்னு சொல்லிட்டு அது ராதை கிருஷ்ணர் வந்து முதல்ல இருந்தார்ப்பாங்க. அந்த இடம் தான் அது. ராதையோட கோயில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன மலை தான். அந்த மலை மேலே நீங்கள் ஏறலாம். ஒரு 250, 300 படி இருக்கும். அப்படி ஏற முடியல அப்படின்னா விஞ்சு வச்சுருக்காங்க. விஞ்சிலையும் போகலாம். அது என்ன பண்ணலான்னு தெரியல. அதை வந்து பார்த்துக்கலாம். அது போகணும் அப்படின்னா காலையில் போனால் உங்களுக்கு சாயந்தரம் வரும். அதே டைம் போயிடும். அது போக வந்து விருந்தாவனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் மந்திர், அப்புறம் புதுசாக சார்தாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய சிலைங்க, ஒவ்வொன்றும் 100 அடி உயரத்தில் இருக்கும். அந்த இதுவும் இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பிரேம் மந்திர் வந்து நாங்கள் போன வருஷமே வந்து பார்த்துருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் இந்த இதெல்லாம் பார்க்கணும். அது போக பிருந்தாவன் இதில் நீம் கரோரி பாபாவோட சமாதி இருக்குது. நீம் கரோரி பாபாவை பற்றி இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நைனிடால் வந்து நான் போயிருந்தேன். அப்போ சொன்னார் அங்கே உள்ள பாபா வந்து ரொம்ப சக்திவாய் ஆஞ்சநேயரோட மறுவம்சம். ஆனால் நீம் கரோரி பாபா வந்து பார்த்திங்கன்னா அங்கே நைனிடால் பக்கத்தில் 2 மலைகளுக்கு நடுவில் இருக்காங்க. காஞ்சி தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருக்குது பயங்கர சக்தி வாய்ந்தவர். அங்கே போயிட்டு வந்து 4 விஷயம் வந்து என்ன வேண்டிட்டு அடுத்த மாதமே 2 விஷயம் நடந்து போச்சு. அப்படியே எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் உறவுக்காரங்க வந்து வேண்டதுக்கு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு முக்கிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடக்கவே நடக்காது. அவர் அந்த விஷயத்தை பேசினாலே ஓடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரே வீடு தேடி வந்து சொல்கிறார் அப்படின்ட்டா என்னால் நம்பவே முடியல. இதுக்கு அடுத்த விஷயம் இன்னொரு விஷயம் அப்படி இருந்து பண்ணி தான் இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் கல்யாணம் சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாணத்துக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நினச்சா அவனே வந்து இப்போ வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ அவனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது சொன்னேன். அப்புறம் வந்து இன்னும் 4 விஷயம் இருந்தால் 2 விஷயம் உடனடியாக 2 மாதம் முடிஞ்சு போச்சுன்னு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பாபாவோட இன்னும் 2 விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தில் அவருடைய சமாதியே இருக்குது. அதாவது கடைசி காலத்தில் இப்போ நீம் கரோரி பாபா போன அவரோட அனுமாரோட அம்சம் சொல்லுவாங்க. பயங்கர சக்தி சொல்லுவாங்க. நான் வந்து உண்மையிலே அசந்து போயிட்டேன், இவ்வளோ சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட சமாதியே இருக்குது. கடைசி காலத்தில் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் வந்து இறந்து போனார். அப்படியே உடலை வந்து இங்கே வந்து அங்கே தான் புதைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்கள். அதனால் கண்டிப்பாக அந்த சமாதி வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்டுக்கார டைம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த போனோன்னா இன்னும் 2 விஷயத்தையும் நான் வேண்டிக்கிட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக நடக்கும். வேணுன்னே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடந்து முடிஞ்சால் வந்து நான் சொல்கிறேன். இப்போ சொல்லக்கூடாது, அதனால தான் வந்து சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தெய்வங்கள் வந்து நம்ம கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சில தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து சக்தியாக இருக்கும். அதாவது எல்லா தெய்வமும் எல்லாருக்கும் வந்து அதாவது எல்லாமே சரியாக பொருந்தி வரணும். நம்ம ராசிக்கு நம்ம இதுக்கு எல்லாமே பொருந்தி வந்தால் மட்டும்தான் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேர் நான் கும்பிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பொருந்தி உங்கள் நட்சத்திரம் உங்களோட இது எல்லாமே பொருந்தி வந்தால் தான் வந்து உங்களுக்கு நடக்கும். அந்தபடி வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு போகிறதுக்கு வந்து சூட்கேஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கடைக்கு போயிருந்தேன். சூட்கேஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 1200 சொன்னாங்க. கொஞ்சம் கூட குறையவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லி சூட்கேஸை ஒரு வழியாக போய் சூட்கேஸ் வந்து வாங்கியாச்சு. எல்லாம் வந்து பார்த்தா எத்தனை தடவை வேணால் இப்போ ஊருக்கு போய்கிட்டே இருக்கோம். இதுக்கடுத்து ராஜஸ்தான் வந்து போகணும். இதுக்கப்புறம் வந்து சென்னையில் கல்யாணம் சென்னையில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு போகணும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகணும்.